ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கண்மணி ஆளை வச்சு பிருந்தாவை தூக்கிடுதாங்க. அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு மாறனும் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்குறாங்க. இங்கே பார்த்தோம்னா வீராவை தான் காட்டுறாங்க. வீரா ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துகிட்ருக்குறாங்க. அப்போ வள்ளி கேட்டுட்ருக்குறாங்க, எங்கே வீரா, நானும் கொஞ்ச நேரமாக ஆச்சுது பிருந்தாவை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லும் போது, வள்ளி அம்மா பிருந்தாவுக்கு ரொம்பவே தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தா, அதனால தான் அவள் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறா, அவள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷானது நானே அழைச்சிட்டு வரேன் அப்படிங்கவும் உடனே வள்ளியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க. விஜய் ரொம்பவே ஒரு பெரிய ஒரு வில்லியான ஒரு அவதாரமாக எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க ஒவ்வொரு உண்மையாக அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. தன்னுடைய கண்ணாடியை பார்த்துக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க, பாண்டியோட இறப்புக்கு மாறன் தானே காரணம்னு சொல்லிக்கிட்டு கண்மணி இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக இருந்துக்கிட்டு இருக்கிறா. ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் மாறனுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. மாறனுக்கு கூட சொல்ல முடியாது, ராகவுக்கும் பாண்டியனுக்குமே எந்த சம்மந்தமும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் சம்மந்தப்பட்டவர் நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஃப்ளாஷ்பேக்காக விஜய் நினச்சி பார்க்குறாங்க. அப்போ பாண்டியனோட கதையை முடிக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு பாண்டியன் அவங்க ஆட்டோ ஓட்டிட்டு வராங்களா, அந்த ஆட்டோவில் பிரேக் ஒயரை அவங்க கட் பண்ணி விட்டுருந்தாங்க. அது தெரியாமல் பாண்டியனும் அந்த ஆட்டோவை எடுத்துகிட்டு வரும்போது தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்படுது. அதில் தான் அவங்களுடைய கதையும் முடியுது. அதுக்கு காரணம் மாறன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்மணி நினச்சிட்டு இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக அவங்களும் மாறனுக்காக ஒவ்வொரு பிரச்சனையாக கண்மணி கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் காரணம் விஜயா தான் இருக்கிறாங்க. அது மட்டுமா, மாறனோட கதையை முடிக்கிறதுக்காக அவனுக்கு அந்த மாதிரிக்கு ஒரு மருந்தை நான் கொடுத்தேன். அதுவும் அது கண்மணியோட அத்தை கையால் கொடுத்தேன். அதுக்கு காரணம் கண்மணியோட அத்தை தான் நினச்சிக்கிட்டு எல்லாரும் நினச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு காரணம் நான் தான். அது மட்டுமா, மாறன் ஒவ்வொரு விஷயத்திலும் கண்மணி தப்பாக புரிஞ்சுக்கிட்டால அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். ஆனால் எல்லாரோடைய சந்தேக பார்வையும் கண்மணி பக்கம் திரும்பிச்சுது. ஏன்னா கண்மணி தான் எப்போ பார்த்தாலும் மாறனவோட கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவள் ஆரவாரம் பண்ணிட்டு இருப்பாளா. அதனால தான் கண்மணியே எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இது பண்ணினது எல்லாமே நான் தான், சத்தமே இல்லாமல் நான் தான் எல்லாமே செஞ்சிட்டு இருக்கிறேன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் அவங்க பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டுமா, இனிமேலும் பிருந்தா அவள் வரப்போகிறது கிடையாது, அவளை நான் வரவும் விட மாட்டேன், அந்த இடத்துக்கு நான் தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் சிரிக்கிறாங்க. ஆமாம், கார்த்தியை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் ரொம்பவே சந்தோஷத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் அடுத்தது இந்த குடும்பத்தில் என்னதான் நடக்க போகுது பாரு. எங்கள் அப்பாவோட கதையை முடித்து என்னை அனாதையாக்கி நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருப்பேன் இந்த குடும்பத்தாரால். அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தோட கதையை முடிக்காமல் நான் எப்படி நான் போவேன்? இப்போ தானே என் ஆட்டத்தையே நான் ஆரம்பிச்சிருக்கிறேன், இன்னும் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வீராவை தான் காட்டுறாங்க. வீரா மாறனுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் மாறன் ஃபோன் எடுக்கவே இல்லை. ஐயோ, நானும் எவ்வளோ தூரம் தான் சமாளிக்கிறதுக்கு, இப்போ எனக்கு இது நினச்சாலே பதட்டமாக இருந்துட்டு இருக்குது. இங்கே வர டைம் ஆகிட்டே இருக்குது, இந்த மாறன் என்ன பண்ணுறான்னு தெரியல, பிருந்தாவுக்கு என்ன ஆச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கண்மணி அந்த ஆட்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாரு, எக்காரணத்துக்கு கொண்டும் அந்த மாறனையும் சரி என் தங்கச்சியும் சரி நீங்கள் விட்டுறக்கூடாது நான் சொல்கிற வரைக்கும் அப்படிங்கும்போது, மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க ரெண்டு பேரும் எங்கள் கஸ்டடியில் தான் இருக்கிறாங்க, மாறன் தூங்கிட்டு தான் இருக்கிறான், அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ தான் நான் விடுவேன் அப்படிங்கும்போது, அந்த மாறனை விட்டாலும் சரி இல்லைன்னா அவனுடைய கதையை நீ அங்கே வச்சு முடித்தாலும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, மாறனோட கதையை முடிக்கிறதுக்காக நான் ஏற்கனவே ஆளை வச்சு திட்டம் போட்டேன், அதுலேயும் அந்த கண்மணி தான் மாட்டிக்கிட்டா, இப்பவும் திரும்பவும் மாறனையும் பிருந்தாவையும் அவள் தான் தூக்கியிருக்கிறா, ஆனால் அவள் தூக்குனால தவிர இந்த கதையை முடிக்கிற போகிறது நானாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே. இங்கே பார்த்தோம்னா ராமச்சந்திரன் அவங்க வள்ளிக்கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா ரெண்டு பேரையும் மணமேடைக்கு அழைச்சிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லவும், அப்போ வள்ளி சொல்கிறாங்க, கார்த்தி ரெடியாக தான் இருக்கிறா, ஆனால் பிருந்தாவை தான் நேற்று நைட்டு நான் பார்க்கவே இல்லை, அவளுக்கு தலைவலி படுத்துருக்கிறதா அவள் வீரா சொன்னாலே தவிர நான் அவளை பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது, வீரா சொன்னான்னா எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், பிருந்தாவுக்கு தலைவலியாக தான் இருக்கும், சரி இப்போ என்ன ஆச்சுன்னு பாரு, அவங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு வா, டைம் ஆகுதுல அப்படின்னு சொல்லவும் உடனே வள்ளியும் சரின்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு வராங்க. அப்போ வீரா விட மாட்டேன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தவும் உடனே வள்ளிக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வீரா மேலே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன வீரா, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நேற்று ராத்திரியிலிருந்து பிருந்தாவை நீ கண்ணிலேயே காட்டலை, கேட்டாக்கி அவளை தலைவலின்னு சொல்லிட்டு இருக்கிற, என்ன நேற்றுக்கு ராத்திரி ஆரம்பித்த தலைவலி இன்னுமா தீராமல் இருக்குது, அப்படி என்னதான் தலைவலி,
நான் பார்த்துருட்டோம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தத்துக்கு வர டைம் ஆகி போச்சுது. அண்ணன் வேற அவள் கிளம்பிட்டாளா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு வர சொல்லியிருக்கிறாரு. எங்கே நான் பிருந்தாவை பார்த்தே தீரணும் அப்படிங்கும்போது அப்போ வீராவோட அம்மாவும் வந்துருந்தாங்க. ஆமாம் வீரா, நானும் தான் நேற்று நைட்டில் இருந்து பிருந்தாவை பார்க்கவே முடியல. சொல்ல பொண்ணாக்கி அவளுக்கு தலைவலின்னு சொல்லிக்கிட்டு எங்களை பார்க்க விடாமல் தடுத்து நிறுத்தினேன். இப்போ சொல்லு எங்கே அவள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வீரா சொல்கிறாங்க, நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நாங்கள் கேட்க மாட்டோம், நீ காட்டு அப்படிங்கும்போது நீங்கள் போங்கல, நான் அவளை வந்து கூட்டிகிட்டு வரேன், அவள் ரெஸ்ட் ரூமில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீரா திரும்பவும் சமாளித்து அனுப்பி விடுறாங்க. அப்போ வள்ளிக்கு வந்து சந்தேகம் வந்து ஆரம்பிச்சிருது. அப்போ விஜய் வந்து வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க, என்ன வள்ளியம்மா உங்களை பாவையும் வீராக்கா விட மாட்டேங்கிறாங்க பிருந்தாக்காவை, இப்போமே இவங்க இப்படி இருக்கிறாங்களே, அவனுக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களை சுத்தமாக மதிக்கவே மாட்டாங்க போலுக்கு அப்படின்னு விஜய் வந்து அவங்க பாட்டுக்கு தூண்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறத கேட்டுட்டு அவங்க வள்ளிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கோபம் வர ஆரம்பிச்சிருது. அடுத்து பார்த்தோம்னா இப்போ அவளுக்கு நான் 2ல் 1 நான் வந்து நடந்தே தீரணும்னு சொல்லிட்டு நேராக அங்கே பிருந்தா இருக்கிற ரூமுக்கு வராங்க. அப்போ வழக்கம் போல் வீரா வந்து தடுத்து நிறுத்தவும் அப்போ வள்ளி வந்து அவங்க ரொம்பவே ஆவேசத்தோடு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பாரு வீரா, நான் சொல்கிறத கேளு, ஒழுங்கு மாதிரியே தள்ளிடு, எனக்கு உன் மேலே எந்த நம்பிக்கையும் இல்லை, நானும் நேற்றுலேருந்து உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நீ என்னன்னா என்னை பிருந்தாவை பார்க்க விடாமல் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிற, ஒழுங்கு மரியாதையே தள்ளுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி கோபத்தோடு பேசிட்டு நேராக ரூமுக்குள்ளே வராங்க. அங்கே வந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா பிருந்தாவை காணவே இல்லை. எங்கே ரெஸ்ட் ரூமில் இருப்பாளான்னு சொல்லிக்கிட்டு அங்கேயும் வந்து பார்க்குறாங்க, அங்கேயும் காணலை. அப்போ என்னாச்சு, பிருந்தா எங்கே தான் போயிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி கேட்கும்போது அப்போ வீரா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன வீரா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் பிருந்தாவை காணலை அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே வள்ளி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன